ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்கவி அவங்களுக்கு பண்ண ஒரு மேக்கப் கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த மேக்கப் எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் யூஸ்ட் அ ஜேட் ரூலர். ஸோ இது வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் போர்ஸை வந்து நல்லா லாக் பண்ணி கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் பல விஷயங்களும் இருக்குது அதில். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஐ மேக்கப். ஸோ பார்கவியோடைய என்கேஜ்மெண்ட் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் த ஐ மேக்கப். ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களா, ஒரு ஐ ஷேடோ, அந்த கலர் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸே ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நான் வந்து ஒரு மூன் லைட் கலர் ஆஃப் ஐ மேக்கப் விச் நீங்கள் வந்து ஐஸ்வர்யா தட்டா அவங்களுடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சம்திங் சிமிலர் டு தட், பட் வந்து க்ரீஸ் கட் மட்டும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். அதே ஃபார்மில் பட் இன் டிஃப்ரெண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒரு மூன்லைட் ஐ மேக்கப் வித் ஸ்மோக்கி பிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேஸ் கொடுத்தேன். ஸோ ஐபால் வந்து ஹைலைட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் காஜல் வந்து ஐ யூஸ்ட் மை ரெவ்லான். திஸ் காஜல் இஸ் ஃப்ரம் ரெவ்லான். பார்கவிக்கு அகெயின் வந்து கண் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால அவுட்டர் லேயர் மட்டும், அந்த கண்ணுடைய அந்த அவுட்டர் டவுன் லைன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் வித் ரெவ்லான். ஓகே, லைனர் வந்து இஸ் அப்சல்யூட்லி லாக்மியோட அப்சல்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது தோணும் எனக்கு இவங்களுக்கு இது பண்ண அழகாக இருக்கும், இந்த யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் கிளைண்ட் இதனால் சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு தோணும் பண்ணும்போது. we can give the best to that அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு ஐ ஹவ் யூஸ்ட் மை ஜெல் ஐப்ரோ வித் த ஆங்குலர் ப்ரஷ். ஸோ ரொம்ப நேச்சுரலாக தான் கொடுத்துருந்தேன், பட் கொஞ்சம் ட்ரா பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக தெரியக்கூடாது, ப்ரைடை வந்து ஆர்டிஃபிஷியலாக காமிச்சிடக்கூடாது. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ பார்கவி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் மை ரெகுலர் கிளைண்ட் டு மை சலூன். அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்டையர் ஃபேமிலியுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ் லைக் மோர் தென் அ சிஸ்டர் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹவ் அப்ளைட் அ மாய்ஸ்சரைசர். வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ணல. T-zone ஐ ஹவ் அப்ளைட் த ப்ரைமர் அண்ட் தி அதர் பார்ட்ஸ் ஐ ஹவ் அப்ளைட் அ மாய்ஸ்சரைசர். அண்ட் ஐ எம் யூஸிங் அ ஹை டெஃபினிஷன் கன்சீலர் பேலட் இது. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு மைல்டான கன்சீல் பண்ணுறேன். இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸோடு தான் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஹெவி ஆகிடும் மேக்கப். வந்து ரொம்ப வந்து ஆர்த்தி மேம் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்தது, நான் பண்ணும்போது நல்லா வரல அப்படின்றத சொல்லிடுவீங்க. ஸோ இட்ஸ் அ டெக்னிக். இதை வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி இட்ஸ் அ ஹை டெஃபினிஷன் கன்சீலர். ஸோ இவங்க புக் பண்ணது என்கிட்ட வந்து ஏப்ரஷ் மேக்கப் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ டு கிவ் அ மச் மோர் பெட்டர் குவாலிட்டி நான் வந்து சிலிகான் பேஸ் கன்சீலர் யூஸ் பண்ணாமல் ஐ ஹாவ் யூஸ்ட் அ ஹை டெஃபினிஷன் கன்சீலர். ஸோ ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோ தெரியுதுல, அந்த க்ளோ வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் த மாய்ஸ்சரைசர் விச் ஐ ஹவ் யூஸ்ட் ஃபார் ஹர். அண்ட் அதுக்கப்புறம் த ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு குட்டி பிஎஸ்சியோட 245 ப்ரஷ் என்னோடய ஃபேவரட் ப்ரஷ் அது. ஸோ அதுதான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக கழுத்து, காது இது எல்லாமே நான் கவர் பண்ணும்போது கன்சீலும் பண்ணுவேன், ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணுவேன், ரெண்டுமே பண்ணுவேன். நெக்குக்கும் இயர்ஸ்க்கும் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ கம்மிங் டு தி கான்டோர். ஸோ கான்டோரிங்க்கு வந்து அகெயின் என்னோடய ஹை டெஃபினிஷன் பேலட்டில் இருக்கக்கூடிய ஷேடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி கான்டோர் பண்ணுறது உண்டு. ஸோ பார்கவியோட ஃபேஸ்க்கு வந்து எப்படி சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே ஹெச்டி பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க்கர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கள எங்கே ப்ராடாக காமிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கட் கொடுத்தேன். ஸோ இது வந்து ஃபேஸ் அனலைஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இது வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது. ஸோ ஃபேஸ் அனலைஸ் பண்ணி கான்டோர் பண்ணுறது ஒரு வகையான ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் அது. அதுக்கப்புறம் ஐ ஹவ் யூஸ் லோரா மெர்சியோடைய லைட்டர் டோன் கலருக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்னர் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருந்தேன். அண்ட் கார்னர் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கார்னர்ஸை வந்து ஷார்ப், அந்த ஃபீச்சர்ஸ் கண் அழகாக தெரியணும், அந்த கண்ணோட ஷேப் அழகாக தெரியணுன்றதுக்காக கார்னர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் கொடுத்துருந்தேன்.
ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஐ மேக்கப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப இன்னும் சட்டிலாக கொடுத்தேன்னா அவங்க ஃபீச்சர்ஸ் ஹைலைட் ஆகாது. ஸோ நமக்கு சவுத் இண்டியனுக்கே இருக்கக்கூடிய அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணணும் லைட்டர் கலர்ஸோட. ஸோ அந்த லைட்டர் கலர் வந்து லைட்டராகவும் தெரியணும், ரொம்ப டார்க்காகவும் தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வெரி பேலாக சட்டிலாக கொடுத்தா ஃபேஸே ரொம்ப பேலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் a dark pink. இட்ஸ் a kind of அவுட்டர் லைன் மட்டும் ஒரு டார்க் ஒயின் ஷேட் கொடுத்துட்டு ஒரு மீடியம் பிங்க் வந்து இன் பிட்வீனில் கொடுத்துருந்தேன். அண்ட் இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் எண்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல், ஸோ தட் யூ கெட் லாட் ஆஃப் டிப்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அ ஃபில்லிங் ப்ரஷ். ஸோ லைனர் ப்ரஷ், ஃபில்லிங் ப்ரஷ்ன்னு 2 விஷயம் இருக்குது லிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ எம் யூஸிங் அ ஃபில்லிங் ப்ரஷ். ஸோ மேலே இருக்கக்கூடிய உதடோடைய கலரும் கீழே இருக்கக்கூடிய கலரும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஸோ மேலே டார்க்காக கீழே வந்து லைட்டாக அந்த மாதிரி போடாதீங்க எப்பயுமே. ஸோ மேக் ஷுவர் அப்பர் லிப்பும் சரி அண்ட் லோயர் லிப்புமே சரி உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் above all I have used my air brush. ஸோ ஏர் ப்ரஷ் வந்து ஐ எம் லைக் addicted to Temp2 தவிர I don't use any other brands. I always go for the best one. ஒரு பிரைட் ஒரு மேக்கப் அப்படின்னா I always give the best. அது லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி ஐஷேடோவாக இருந்தாலும் சரி I don't go behind the brands. பட் அதே சமயம் வந்து அது குவாலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவேன் கொஞ்சம். ஸோ ஏர் ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் ஸ்கின்ல, நல்ல ஒரு நேச்சுரலிட்டி இருக்கும் ஸ்கின்ல பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹெவியாக காமிக்காது மேக்கப்பை. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஏர் ப்ரஷ். அண்ட் பண்ணது இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, பண்ணி ஒரு 20 to 30 minutes அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆகும். அண்ட் த ஹைலைட்டர், ஸோ ப்ளஷர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் கிவிங் அ ஹைலைட்டர். ஸோ ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹைலைட்டர்ஸ். ஸோ நிறைய ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஹைலைட்டர்ஸே வச்சுருக்கேன் நான். ஸோ பட் ஐ டோன்ட் கேரி எவ்ரி திங் டு த பிரைட். பட் எது தேவையோ ஒரு 4-5 கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுவேன் அது. ஸோ எனக்கு வந்து அந்த ஹைலைட்டிங் க்ளோ தெரியணும், பட் அது ஒரு மாதிரி ஸ்கின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஒரு நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வேணுன்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த லுக். இது எல்லாமே என்னுடைய ஃபோனில் கேப்சர் பண்ணது தான். ஸோ யூ கேன் see how beautiful, how natural the makeup looks. அண்ட் இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு ஆகவே ஆகாது, பேட்சாக ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட நைட்டு 12-1 மணி வரைக்கும் கூட இட் வில் ஸ்டே பேக் த சேம் வே how the makeup is finished. அண்ட் இது வந்து பார்கவியோட முகூர்த்த லுக். ஐம் ரியலி சாரி, அவங்களோட ஃபுல் முகூர்த்த லுக் என்னால் கவர் பண்ண முடியல. அண்ட் ஜுவல்லரி கம்ப்ளீட்டாக பேர்ல்ஸோட ஜுவல்லரி தாங்க இது. ஸோ பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா தே டேக் மை சஜஷன்ஸ் அ லாட். அண்ட் நான் கிட்ட இருந்து இது சூட் ஆகுது சூட் ஆகல நிறைய விஷயங்கள் பார்க்குறது உண்டு. ஸோ முகூர்த்த லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னுடைய ஃபோனில் கேப்சர் பண்ணுது. இப்போ அடுத்து வரப்போகிறது எல்லாமே ஃபோட்டோகிராஃபர் எடுத்தது, அதுலேயும் அந்த லுக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்லி த லைட்டிங், அவங்க வந்து ப்ராப்பராக லைட்டுக்கு கீழே கரெக்டாக நிற்க வச்சு எடுக்கிறதுனால கேன் see the look. So thanks for watching. Do subscribe the channel.